வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டிஆர்பி ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆசிரியர் பணியிட அறிவிப்பு எப்போது வெளியாகும், எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன, அடுத்தது எஸ்ஜிடி பிடி பிஜிடிஆர்பி பணியிடங்களுக்கான அறிவிப்பு எப்போது வரும் என்ற கேள்விகளை நிறைய பேர் அதாவது தேர்வர்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் தற்போது கல்வி வட்டாரங்களில் பேசப்பட்டு வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நடைமுறைகள் மற்றும் இதுவரை வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு புதிய அரசாக இருந்தாலுமே ஆசிரியர் நியமனம் என்பது ஒரே நாளில் முடிவு செய்து அறிவிக்கப்படும் ஒரு நடைமுறை அல்ல. அதற்கு பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகள் இருக்கும். முதல்ல ஒவ்வொரு துறையிலும் தற்போது எத்தனை காலி பணியிடங்கள் உள்ளன என்பதை சம்பந்தப்பட்ட துறைகள் கணக்கு எடுப்பாங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பதவி உயர்வு பெற்றவர்கள், புதிய பள்ளிகள், மாணவர் எண்ணிக்கை அதிகரித்த பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஆய்வு செய்யப்படும். அதற்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த விவரங்கள் பள்ளி கல்வித்துறை மூலம் அரசுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே தொடங்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஒதுக்கீடு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அரசால் எவ்வளவு ஆசிரியர்களை நியமிக்க முடியும் என்பது அந்த ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தே அமையும். ஏனெனில் புதிய ஆசிரியர்களை நியமிப்பது என்பது சம்பளம், ஓய்வூதியம், பல்வேறு நிர்வாக செலவுகள் உள்ளிட்ட நீண்டகால நிதி செலவுகளை உள்ளடக்கியதாக அது இருக்குது இல்லையா. அதனால் பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்போ உதாரணமாக மாநிலம் முழுவதும் 10,000 காலி பணியிடங்கள் இருந்தாலும் அந்த ஆண்டிற்கான நிதி 5,000 பணியிடங்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் முதல் கட்டமாக அந்த அளவிலேயே ஆசிரியர்களை நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கும். மீதமுள்ள காலி பணியிடங்கள் பின்னர் அடுத்த கட்டங்களில் நிரப்பப்படலாம். இது போன்ற நடைமுறைகள் தான் அரசு பணியமர்த்தல்களில் வழக்கமாக பின்பற்றப்படுவது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இதனால் தான் காலி பணியிடங்கள் இருப்பதாக தகவல்கள் வந்தாலும் உடனடியாக டிஆர்பி அறிவிப்பு வெளியாகாமல் சில காலம் எடுத்துக்கொள்வதை நம்ம பார்க்குறோம். தற்போது பல்வேறு துறைகள் தொடர்பாக தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தான் அந்த தகவல்லாம் வருது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை தொடர்பாக ஆலோசனைகளும் முக்கியமாக இடம்பெற்று வருவதாக கூறப்பட்டிருக்குது. இந்த ஆலோசனைகளில் ஆசிரியர் தேவை, மாணவர் எண்ணிக்கை, காலி பணியிடங்கள், நிதி ஒதுக்கீடு, புதிய பணியிடங்கள் உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைந்த பிறகே அடுத்த கட்டமாக ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பாக முடிவுகள் எடுப்பாங்க. அதே போல மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, அதில் ஆசிரியர் நியமனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் எல்லாத்துக்குமே தெளிவாகும். அதன் பின்னர் எந்தெந்த பிரிவுகளில் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்ற விவரங்களும் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கல்வி வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. இப்போ பாருங்கள், எஸ்ஜிடி பிடி அசிஸ்டண்ட், பிஜி அசிஸ்டண்ட் உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர் பணியிடங்கள் குறித்து தனித்தனியாக தகவல்கள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து டிஆர்பி அதிகாரப்பூர்வ பணியிட அறிவிப்பும் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்குது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருமே நினைவில் வைக்க வேணும். ஏன்னா இதுவரை டிஆர்பி அல்லது தமிழக அரசின் சார்பில் ஆசிரியர் பணியிட அறிவிப்பு வெளியாகும் தேதி குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எனவே சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய தகவல்களை உடனடியாக உண்மை என்று நம்பாமல் அதிகாரப்பூர்வ டிஆர்பி இணையதளம் மற்றும் அரசு அறிவிப்புகளை மட்டுமே உறுதிப்படுத்திக் கொள்ள நம்ம வேண்டும். அதே நேரத்தில் தேர்வுக்கு தயாராகி வரும் நண்பர்கள் தற்போது நேரத்தை வீணாக்காமல் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துங்க. கடந்த ஆண்டுகளில் பலரும் கடைசி நேரத்தில் அறிவிப்பு வரும் என எதிர்பார்த்து படிப்பை தொடங்கியதால் நல்ல வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க. அதனால் இந்த முறை அந்த தவறு நடக்கக்கூடாது. அறிவிப்பு எப்போது வந்தாலும் தேர்வுக்கு நம்ம ரெடியாக இருந்து அதை நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். தற்போதைய பாடத்திட்டத்தை முழுமையாக முடித்து பழைய வினாத்தாள்கள் எல்லாம் வச்சு பயிற்சி செஞ்சு மாதிரி தேர்வுகளை தொடர்ந்து எழுதுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு தயாராக ஆரம்பிப்பதை விட இப்போதே நம்ம ஃபுல்லாக
ரெடி ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர் பணி நியமனம், டிஇடி மற்றும் அனைத்து கல்வி தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியான உடனே வந்து நான் நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான நோட்ஸ் கூட அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த நியூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹைப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.